அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம், இல்லை புதுசாக கேட்கலாம். ஸோ இந்த கதையை முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார். பாகுபலி படத்தில் வர மாதிரி மிகப்பெரிய ராஜான்னு வச்சுக்கிங்களா. அவர் பல ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் தன் கைவசம் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த ராஜா வாழ்க்கை திருப்தி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் இறைவனை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் அவர் புறப்பட்டார். அப்போது ஒவ்வொருத்தங்கிட்டையா கேட்டு 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 கடைசியில் ஒரு முனிவர்கிட்ட போகிறாரு. அந்த முனிவர்கிட்ட போய், ஐயா நான் கடவுளை பார்க்கணும், நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு, அப்படியாப்பா, அதோ ஒரு மரம் தெரியுது பார்த்தியா, அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து நீ கடவுளை நினச்சிட்டே இரு, உனக்கு கடவுள் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த ராஜா இந்த முனிவர் சொன்னது கேட்டு அந்த மரத்துக்கு அடியில் போய் உக்காந்துக்கிறாரு. உட்காந்து நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருடங்கள் போகுது. பல வருடங்கள் கழித்து கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. கடவுள் காட்சி கொடுத்தோடனே அந்த ராஜாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். இறைவா, நீ எனக்கு காட்சி கொடுத்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் இறைவா, ரொம்ப நன்றி, எனக்காக என்னை பார்க்குறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறாரு. அப்புறம் கடவுள் சரிப்பா, என்னை நீ பார்த்துட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு, இல்லை இறைவா, நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், எனக்கு எந்த வரமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறாரு. இருந்தாலும் கடவுள் வந்தார் இல்லையா, ஸோ கடவுள் வந்ததால் உனக்கு நான் ஒரு வரம் கொடுத்தே ஆகணும், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, அப்படியா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, இறைவா, எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தீங்களோ அவங்களுக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டார். அப்படி கேட்டதுக்கப்புறம் கடவுள் என்ன சொல்கிறாரு, சரி அப்படியாப்பா, சரி நீ ஆசைப்பட்டது நடக்கும், ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா, என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, நான் அந்த மலை உச்சியில் இருப்பேன், நீ மக்களை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிபந்தனை மட்டும் சொல்கிறாரு. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். சரி வா, ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இவரோட நாட்டுக்கு போயிட்டு ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு. ஊர் மக்கள்கிட்ட சொன்னோடனே, அப்படியா அப்படின்னோடனே மொத்த படையும் திரண்டு அடுத்த நாள் காலையில் அந்த மலைக்கு போகிறாங்க. மலைக்கு போன உடனே வாங்க போகலான்ட்டு ஒவ்வொருத்தராக எல்லாம் வராங்க. ராஜா, மந்திரி, உற்றார் உறவினர், ஊர் மக்கள் எல்லோரும் வராங்க. அப்புறம் எல்லோரும் மலை மேலே ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஏறுறாங்க. அங்கே செம்பு காசுகள் இருக்குது. செம்பு தெரியும் இல்லைங்களா, செம்பு காசு நிறைய இருக்குது. அதை சராசரி மக்கள் பார்த்துட்டு அந்த செம்பு காசு அந்த மலை கீழே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. அதே எனக்கு போதும், திருப்தின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் மேலே போகிறாங்க. அப்படி மேலே இருக்கும்போது படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி காசுகள் கிடைக்கிது. அவங்களும் அந்த வெள்ளி காசு எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது ராஜாவோட மந்திரி, ஆலோசகர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அங்கே தங்க காசு இருக்குது. அந்த தங்க காசை பார்த்தோன்னே இவங்களும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே அங்கே வைரம், வைடூரியம், மாணிக்கம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதையும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மொத்த பேர் எடுத்துகிட்டு கீழே போயிடுறாங்க. ராஜா இது எதுவுமே கவனிக்காமல் எல்லாம் பின்னாடி தான் வரான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டே இருக்கார். மேலே போய் பார்த்தா ராஜா ஒருத்தர் தான் இருக்கார். அப்போ தான் கடவுள் சொன்னாராம், என்னை யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, என்னை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன், அவங்களால மட்டும்தான் என்னை பார்க்க முடியும், என்னை உணர்றவங்களால மட்டும்தான் என்னை பார்க்க முடியும் அப்படின்றதையும் அவர் சொன்னாராம். ஸோ இதான் கதை. இந்த கதையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கம் முடிவு வரைக்கும் பின்வாங்கக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம நோக்கத்துக்காக போகும்போது பல தடைகள், தடையூறுகள்
பல இடையூறுகள் வரும். இந்த வெள்ளி காசு, செம்பு காசு, வைரம், வைடூரியம் மாரி. ஆனால் அதை விட மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து கடவுளோட சரணாகதி அடைகிறது. அந்தமாரி நீங்கள் வாழ்க்கையில் எதனா ஒரு குறிக்கோளை வச்சுருப்பீங்க. அந்த குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருங்க. இடையில் பல தடைகள் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அதெல்லாம் தாண்டிட்டு உங்கள் குறிக்கோளை அடையிற வரைக்கும் போராடிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிப்போம். அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. வாழ்வில் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள்.